ஹலோ வேஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இளைஞ தனது வேலைக்கார பெண்ணை பக்கத்துக்காக அவனுடைய வீட்டுக்கு போறான். ஆனா அது பிறகு நடந்ததுதான் மனித குலத்தையே அழ வச்சது. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல போறோம். அது மும்பைல உள்ள மிகப்பெரிய ஒரு மலபார் ஹில் என்ற இந்த பகுதியில ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனைக்கு பேரு கிருஷ்ணா பேலஸ். அந்த பேலஸ்ல அனைத்துமே மிகவும் விலையுயர்ந்தது. விலையுயர்ந்த பளிங்கற்கள், அதே போல பெரிய பெரிய பார்க் பூங்கா மாதிரி அவ்வளவு பெரிய பேலஸ், அது அவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த அரண்மனை ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் விக்ரம் மேத்தா என்ற கோடீஸ்வரர் அந்த பங்களாவில அவருடைய ஒரே ஒரு மகன் ஆரியன் அமைதியா வந்திருப்பான். அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு வெறுமையே நிரம்பி இருக்கும். அவனுடைய வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை, பணத்துக்கு உண்மையே குறைச்சல்ல. விலையுயர்ந்த கார்கள், பைக்கு எல்லாமே ஆடம்பரமா வந்திருக்கும். தினந்தோறும் சினிமா, கிளப் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்குது. அந்த அரண்மனையில ஏகப்பட்ட வேலையாட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே சாப்பாடு நிறைஞ்சிருக்கும். அதுல வேலை செய்யற ஒரு பெண்ணு தான் கௌரி என்ற பெண்ணு. அந்த பெண்ணு ஒல்லியா 22 வயசு தான் இருக்கும். ரொம்ப அமைதியானவ. அங்குள்ள வேலைக்காரர்கள் எப்போதுமே கௌரியை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. ஆனாலும் கௌரி எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டா. ரொம்ப அமைதியா சாப்பிட்டா வந்து போயிடுவா. எப்போதுமே காலைல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அவ சீக்கிரமே ஓடி போவா. வீட்டு வேலைக்காரங்க கேக்குறாங்க, ஏமா காலைல எப்போதும் வேகமா வர, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாவே போயிடுறீ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அது கௌரி எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா சிரிக்கிறா. இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. எப்போதும் கௌரி வேலை செய்யும் போது அங்க விலையுயர்ந்த தங்கங்களும் பவுனும் வெள்ளி அப்படின்னு எல்லாமே திறந்தே இருக்கும். அதை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவளை வேலை என்னவோ அதை வந்து செஞ்சுட்டு அவ போயிட்டே இருந்திருப்பா. இப்பதான் ஒரு நாள் ஆரியனோட விலையுயர்ந்த வாட்ச் ஒண்ணு காணா போயிடுச்சு. அந்த வாட்ச் 10 லட்சம் ரூபாய். இருந்தாலும் அந்த வாட்ச் எங்க காணோம் அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் கௌரி வந்து இந்த வாட்ச் கீழே கிடந்தது அப்படின்னு அந்த வாட்சை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்து ஒரு நிமிஷம் பிரமிச்சு போறான். ஏன்னா அப்பதான் முத கௌரியோட முகத்தை அவன் நேர்ல பாக்குறான். அவனுடைய முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் இருக்குது. இப்பதான் அதை வாங்கி கட்டிக்கிறான். மறுநாள் கௌரி வந்து வேலைக்கு வரல. வீட்டோட மேனேஜரு ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்குதான் சில வேலையாளர் எல்லாம் வந்து வச்சிருக்க கூடாது, உள்ளூர்ல ஆரம்பிச்சா இப்படிதான் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா வந்து பேசுறாரு. 2-3 நாளாவது, 3வது நாளும் கௌரி வந்து வரல. இப்ப அந்த மேலாளர் ரொம்ப கோவப்பட்டு அங்க எல்லாருமே கத்துறாரு. இப்ப ஆரியனும் இப்படி கேட்க ஆரம்பிக்கிறான், ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அந்த அளவுக்கு சுவை இல்லையே அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் மெதுவா வந்து ஆரியனிடம் சொல்றாரு, ஐயா இது போல அந்த வேலைக்கார பெண்ணு 2-3 நாளா வரல அப்படின்னு அவரிடம் சொல்றாரு. இப்ப அவரிடம் போன் நம்பர் கேக்குறாரு. அதே போல அவங்களுடைய அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஒரு தாராவி என்ற ஒரு சேரி பகுதி தான் அவங்க இருக்கிறது. இப்ப அந்த பகுதிக்கு நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. இப்ப காலைல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச பிறகு அவருடைய டிரைவரிடம் இது போல இன்னைக்கு தாராவிக்கு நம்ம போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப டிரைவர் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாரு. அது ஏன் அது ஒரு சேரி பகுதி ஆச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு அந்த பகுதிக்கு அவங்க கிளம்பி போறாங்க. இப்ப தெருவு வந்துட்டுறாங்க. சேரி பகுதினா இப்படிதான் இருக்குமான்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த பகுதி முழுவதும் சேரு சகதியுமா வீடுகள் இடிஞ்சு பயங்கர ஒரு கோலமா வந்து இருக்குது. எந்த ஒரு வீடுமே கட்டிடம் இல்ல, எல்லாமே குடிசையா அங்க தகர டாப்பா போட்டு அப்படி வந்து இருக்குது. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல கார் அதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு ஆரியனும் இறங்கி நடக்கிறான். ஆரியன் அந்த சின்ன சந்து மாதிரி இருக்குது, அந்த பகுதியில் நடந்து போறான். அங்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப வயசானவங்களும் மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. வீடு எல்லாமே தகரத்துல கட்டிருக்காங்க. அதே போல நிறைய பேர் வயசானவங்க, நோயிலவங்களா அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நிறைய சிறுவர்கள் தேர்ல வந்து விளையாடுறாங்க. இப்ப அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். பயங்கரமா வாழ வருது. இப்ப இதெல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள என்னன்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கான். மனசுல கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. இப்பதான் அங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கௌரி வீடு எங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப அந்த வயசானவங்க ஆரியனை மேலும் கீழே பாக்குறாங்க. ஏன்னா ஆரியம் பாக்கிறதுக்கு பணக்கார இளைஞ மாதிரி இருக்கான். இருந்தாலும் எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இது போல எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த வீடு தான் அப்படின்னு அவன் கையை காட்டுறாங்க. அந்த வீடை பாக்குறான். அந்த வீடு பயங்கர அலங்கோலமா இருக்குது. அதாவது அது வீடுன்னு சொல்ல முடியாது. அதுல துணியாலான கதவு, முடுக்கு விழுந்த பாத்திரம் அப்படின்னு பாக்கிறதுக்கு அந்த குடிசை மோசமா இருக்குது. இப்பதான் அந்த குடிசையில அந்த துணியை விலகிட்டு பாக்குறான். இப்ப அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஒரு வயசானவங்க எலும்பு தோலுமா அப்படியே வந்து படுத்து கிடக்குறாங்க. நோயுற்றவங்க மாதிரி படுத்திருக்காங்க. இப்ப அதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். இப்ப அந்த வயசானவங்க தண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஆரியன் ஒரு நிமிஷம் அவன் வீட்டுல யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு வெளில வந்து போறான். உடனடியா கொஞ்சம் தண்ணி வந்து வாங்கிட்டு வரான். அவங்களுக்கு வந்து கொடுக்குறான். இப்ப அவங்களும் தண்ணியை கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியா வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல திரும்பி பாக்குறான். இப்ப அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. கௌரி வந்து நின்று இருக்கிறான். இப்ப கௌரி அவ கையில வந்து மருந்து டப்பாவோட அவன் நின்று இருக்கிறா. இப்ப ஆரியனை பார்த்து அவ எதுவுமே பேசல. அவனை பார்த்த பிறகு கண்கள் ஒரு அமைதி, அவமானம், ஒரு சோர்வு வந்து இருக்குது. இப்ப மெதுவா எதுவும் பேசாம உள்ளவரா அவளோட அம்மாவிடம் மருந்து இந்தமா அப்படின்னு மருந்து கொடுக்குறா. கையில வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கா. அந்த தண்ணிய அவனோட அம்மாவுக்கு கொடுக்குறா. இப்பதான் அவங்க அம்மா கொஞ்சம் அமைதியா வந்து ஆகுறாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அவ கேக்குறா. இப்ப அவனால ஒரு நிமிஷம் வந்து அமைதியா வந்திருக்கிறான். ஏன் 2 நாளா வேலைக்கு வரல அப்படின்னு
அவன் வந்து கேக்குறான். அவன் எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா இருக்கிறான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றா. அவளுடைய பதில் குறுகியதா இருக்கு. அவன் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுடைய தம்பி வந்து பக்கத்துல வந்திருக்கா. இப்ப அவனுடைய தம்பி, அக்கா எனக்கு பசிக்குது அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவனை வந்து மெதுவா பாக்குறா. கொஞ்சம் பொருள் சாப்பாடு சமைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப ஆரியன் சுத்த வந்து பாக்குறான். அந்த வீட்டுல உணவு எதுவும் இல்லை அப்படின்றத அவன் உணர்றான். எல்லாமே காலியா தான் இருக்கு. ஆரியன் உணர்ந்துகிட்டு பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தாங்க உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் அவ சொல்றா. உடனே அவ கையை நீட்டுறா. எங்களுக்கு தேவையில்ல. இப்ப அந்த பணத்தை தொடர்றது கூட தவறு என்பது போல கையை வந்து காட்டுறா. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். அவரது குரல்ல ஒரு பணிவு இருந்தது. ஆனா சுயமரியாதையும் கூட இருந்தது. மிகவும் வலுவா இருந்தது. ஆரியன் முதலா அவளை புரிஞ்சுக்கிட்டான். இல்ல பரவாயில்ல, இதை எடுத்துக்கணும்னு சொல்றான். அவளுடைய கண்கள்ல கண்ணீர் தளம்புது. வேணாம்னு சொல்றா. இப்ப அவளுடைய அம்மாவை பாக்குறா. அவளுடைய அம்மா வாங்கிக்கமா அப்படின்னு, குழந்தை பசியா இருக்கு வாங்கிக்கமான்னு சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவன் உடனே சரி நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உடனே கடைக்கு போறான். அரிசி பருப்பு பால் அப்படின்னு நிறைய வாங்குறான். இப்ப அந்த கடைக்காரரு இவனை வந்து பாக்குறாரு. பாக்குறதுக்கு இவ்வளவு நீட்டா இவ்வளவு டீசெண்டா இருக்கானே, யாரா இருக்கும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இவருக்கு எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவன் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவ்வளவையும் கொடுக்குறான். அதை பார்த்து கௌரியோட அம்மா முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இப்ப அதை எடுத்துச்சு உடனடியா கௌரி சமைக்கிறான். இப்ப சமைச்சு முடிச்ச ஒருபடி அவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. எனக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஆரியன் சொல்றான். இப்ப அவ சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுக்குறான். அவனும் அதை ருசி சாப்பிடுறான். ஆனா அவங்க சிம்பிளா செஞ்சிருந்தாலும் அவ்வளவு ருசியா இருக்குது. இப்ப கௌரி தனது தாய்க்கு வந்து உணவளிக்கிறா. இப்ப அதுக்கு பிறகு தனது சகோதரனுக்கு உணவளிச்சுட்டு அவ சாப்பிடுறா. கடைசியில தான் அவ சாப்பிடுறான். ஆரியன் கேட்கறான், ஏன் நீங்க முன்னாடி சாப்பிடல அப்படின்னும் அவன் கேட்கறான். இவங்க வயிற்ற நிரப்பாம நான் எப்படி நிரப்ப முடியும் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டதும் ஆரியன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடுங்குது. அவ திடீர்னு இப்படி உணர்றாரு. இந்த சிறிய குடிசைகளை வசிக்கும் மக்கள் உள்ளத்துல மிகவும் பணக்காரர்களாக இருக்காங்க. ஏன்னா ஒருவர் மீது இன்னொருவர் உண்மையான அன்பு இருக்கு. அவர் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிறகு கௌரி பின்னாடியே வரா. கௌரியோட குரல் வருது. ஐயான்னு சொல்லி அவன் நிறுத்துறான். அவன் திரும்பி பார்க்கறான். அவன் பார்க்கும்போது கௌரி அங்க நின்று இருக்கா. கண்கள்ல நன்றி உணர்வும் தயக்கமும் இரண்டுமே இருக்கு. அவன் மெதுவா சொல்றா, இன்னைக்கு நீங்க வந்திருக்கலனா ஒருவேளை அவன் மேற்கொண்டு பேச முடியாம குரல் தடுமாறுது. அவ பேசி முடிக்கிறா. ஆரியன் எதுவுமே சொல்லல. அவன் அமைதியா வெளியே நடக்கிறான். ஆனா வெளியேறும்போது இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையின் திசையே மாறி இருந்தது. ஏன்னா முதல் முறையா அவர் ஒருவரை பணத்தால காப்பாற்றல, மாறா மனிதாபிமானத்தால காப்பாற்றிருக்காரு. வெளியே வந்த பிறகு ஆரியன் சிறிது நேரம் அங்கே தெருவில் நிற்கிறான். அவனுடைய கைகள் இன்னும் நடுங்கிட்டே இருக்கு. அவனுடைய இதயம் படபடன்னு துடிச்சிட்டே இருக்கு. அதே மனம், அதே அழுக்கு. ஆனா இப்போது அவனுக்கு அப்படி எதுவுமே தோணல. இது எல்லாமே வரும்போது உணர்ந்தான். ஆனா தற்போது எல்லாவற்றிலும் அவனால அவங்களுடைய வழியை காண முடிஞ்சது. அவன் காரை அடைஞ்சு கதவை திறக்கிறான். அவன் உட்கார்றதுக்கு முன்னாடி திரும்பி குறுகிய தெருவை நோக்கி பாக்குறான். அந்த குடிசை இருந்த இடம் தனக்காக ஒருவர் அங்க இருக்கிறது போல அவன் உணர்றான். அவன் கார்ல ஏறி உட்கார்றான். ஆரியனோட பயணம் முழுவதும் அமைதியாவே இருக்கான். டிரைவரும் பின்புற கண்ணாடியால அவன் பலமுறை பாக்குறான். அவருக்கு எதுவுமே கேட்க தைரியம் இல்ல. இப்ப சரி அப்படின்னு அவன் நேரம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ரூம் வந்து ஓபன் பண்றான். அவர் ரூம்ல ஏசி காத்து வீசுது. பயங்கரமா வந்து பெட் போட்டிருக்கு. எல்லாமே ஆடம்பரமா வந்திருக்குது. ஆனாலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கல. அவன் நேரம் தனது அறைக்கு சென்று கதவு மூடுறான். அறையில உள்ள அனைத்துமே விலையுயர்ந்ததா இருக்கு. பெரிய திரை, மென்மையான படுக்கை. ஆனா அவருக்கு இது எல்லாமே சுமையா தான் இருக்கு. அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. வறண்ட வயதான தாய், பசியோடு தம்பியும் கௌரியும் வாடிய கண்களோடு இருக்கிறத நினைக்கிறான். முதல் முறையா அவ தனது பணத்தை பயனற்றதா நினைக்கிறான். மாலையில அவளுடைய அறையை விட்டு வெளியே வரான். கீழே பல வகையான சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்கு. ஆனா அவனுக்கு பசிக்கல. அந்த பகுதியை முழுவதும் பாக்குறான். பால்கனிக்கு வந்து அந்த பகுதியை முழுவதும் பாக்குறான். அவளோட லைட் வெளிச்சத்துக்கு மத்தியில இப்படி ஒரு இருளான பக்கம் இருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கான். இந்த பிரகாசத்துக்கு பின்னால எவ்வளவு இருள் மறைஞ்சிருக்கு பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். கௌரியோட அம்மா மிகவும் மோசமான நிலையில இருப்பதை அவன் நினைக்க விடுறான். இப்பதான் சிகிச்சை அளிக்கப்படலனா விபரீதம் ஏற்படும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்பதான் உடனடியா அவனுடைய குடும்பம் மொத்தருக்கு உடனடியா போன் பண்றான். அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றான். அவனும் எங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறாரு. இது போல தாராவி சொல்றாரு. தாராவின்னு சொன்ன பிறகு அவனுக்கே வந்து ஆச்சரியம். எதுக்கு தாராவி அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்ப சரி அப்படின்னு அந்த மருத்துவர் அவங்க கூடவே போறாரு. இப்ப மருத்துவர் அழைச்சிக்கிட்டு சரி பக்கம் உள்ள நுழைறான். எல்லோருமே அவனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்பதான் அவங்க போன பிறகு மருத்துவரை பார்த்து ஆச்சரியப்படுறா. இப்ப மருத்துவர் அவங்கள பார்த்து இப்ப அந்த வயசானவங்களை சோதிக்கிறாரு. இப்ப ரொம்ப கடுமையா வந்திருக்குது. அதாவது இப்பவே பார்த்தா உயிரோட இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் விட்டா இவங்க வந்து அதுக்கப்புறம் நான் என் வாயால சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னும் அவர் வந்து சொல்றாரு. உடனடியா அவருக்கு வந்து மருத்துவம் பார்க்க சொல்றாங்க. அவருக்கு வந்து பார்த்து ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா வராங்க. மருத்துவர் அவர் வந்து வண்டிக்கு போறாரு. இந்த இடத்துல ஆரியன் மட்டும் வந்து உட்காந்துருக்கான். கௌரி கண்ணீரை துடைச்சிட்டே இருக்கா. அங்க அமைதி நிலவுது. அவன் மெதுவா நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச ஐயா அப்படின்னு அவ கேட்கிறா. அவளுடைய கேள்வியில ஆச்சரியமும் பயமும் கலந்திருந்தது. ஆரியன் சில நிமிஷம் அமைதியா இருக்கான். பிறகு சொல்றான், உதவி செய்ய ஒருத்தராவது இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் எளிமையா இருந்தது, ஆனா உண்மையா இருந்தது. கௌரி
முதல் முறையா அவனை நேரா பாக்குறான். முதல் முறையா அவர் ஒரு மனித உணர்வோடு இருக்காரு. குடிசைக்கு வெளியில இருள் சூழ்ந்திருக்கு, ஆனா உள்ள ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிந்திருக்கு. இப்பதான் ஆரியன் வீட்டை விட்டு வெளில வரான். இந்த இடத்துல அவருடைய தம்பி வந்து கையை பிடிக்கிறான். அவனுடைய கண்கள்ல அப்பாய்தானம் இருந்தது. அவன் மிகவும் தாழ்ந்த குரல்ல இப்படி சொல்றான், அண்ணா நாளைக்கு நீங்க வருவீங்கல்ல அப்படின்னு அவன் கேட்கறான். இதை கேட்டதும் ஆரியனோட தொண்டை அடைக்குது. யாரோ ஒரு தன்னை தங்களது சொந்தக்காரரா ஏற்றுக்கொண்டது போல அவன் உணர்றான். அவன் லேசா தலையசிக்கிறான். நான் வருவேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அவனுடைய முகத்துல முதல் முறையா ஒரு புன்னகை வருது. ஆரியன் மெதுவா வெளியே செல்றான். அவன் இந்த முறை வெறுங்கையோடு செல்ல மாறா விலைமதிப்பட்ட ஒன்றை எடுத்துக்கொண்டு செல்றாரு. அவன் கார்ல ஏறியதும் அவன் கண்களை மூடுறான். இன்றுதான் முதல் முறையா உணர்றான், வாழ்க்கை என்பது தனக்காக மட்டுமே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல ஒரு அந்நியர்களுக்காகவும் மனிதனா இருப்பதுதான் உண்மையான அடையாளமா இருக்குது அப்படின்னும் அவன் உணர்றான். அவரது இந்த முடிவு அவருக்கு தெரியாது. இப்பதான் நேரா வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வந்து வரல. மறுநாள் எழுந்திருக்கிறான். இப்ப மறுநாள் நேரா வந்துட்டு அங்க கடைகள்ல ஏகப்பட்ட ஜாமான்லாம் வந்து வாங்கிட்டு கௌரியோட வீட்டுக்கு போறான். அவன் வீடு முழுவதும் உணவுப் பொருள், பால் அப்படின்னு எல்லாத்தையும் நிரப்பி வைக்கிறான். இப்ப அதை பார்த்து அவளுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனா அதே நேரத்துல ஊருக்கு வெளியில எல்லோரும் இப்படி பேசிக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பணக்காரனை அந்த பெண்ணு மயக்கிட்டா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப அவமானமாயிடுது. இந்த இடத்துல தான் இதுக்கு மேல நீங்க வராதிங்க அப்படின்னும் அவள் சொல்றா. இப்பதான் அவளுடைய அம்மா சொல்றாங்க, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லிட்டோம், ஆனா பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்கள அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னும் அவங்க சொல்றா. அவங்க தான் தெய்வத்துக்கு சமமானவங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பாக்குறா. பக்கத்துல ஒரு போட்டோ வந்து மாட்டு இருக்கு. அந்த போட்டோல உள்ளவர் யார் அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். இப்பதான் என்னுடைய அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது. அதாவது ஏழ்மையான உள்ளவங்க அப்பா இறந்துட்டாங்க, இப்ப கௌரிட்ட தான் முழு குடும்பம் பொறுப்பும் வந்து போயிருக்கு. அதனாலதான் அவ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மாவும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப நேரா வந்து வீட்டுக்கு வரான். தினந்தோறும் அவளுடைய வீட்டுக்கு போறது, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அந்த திருமணுக்கு வந்து எல்லாமே சொல்லி தரது, அவங்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து செய்யறது அப்படின்னு இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் அவருடைய அப்பா வந்து அவனை கூப்பிட்டு கேக்குறாரு, எங்க நீ போற, என்ன பண்ற அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. இப்பதான் அவன் சொல்றான், தாராவில ஒரு ஏழ்மையான குடும்பம் இருக்கு, அதுதான் நம்ம வீட்டுல வேலை செஞ்சு அந்த பொண்ணு, அந்த குடும்பத்துக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் சொல்றான், இந்த நாடு முழுவதும் ஏழ்மையானவங்களா நிறைஞ்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே நீ உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அவருடைய அப்பா வந்து கேக்குறாரு. இப்ப அவன் எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருந்திருக்கான். இந்த இடத்துல தான் திடீர்னு அவனுக்கு ஒரு போன் ஒன்று வருது. அந்த போன்ல ஒரு செய்தி, அவனுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருது. இப்போ உடனடியா அவங்க அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க கொஞ்ச நேரம் தான் வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கௌரியோட அம்மாவுக்கு உயிர் போயிடுது. இப்ப கௌரி அந்த இடத்துல இருந்து பயங்கரமா வந்து அழுகுறாங்க, கதறாங்க. இந்த இடத்துல கௌரியிட வந்து அவன் சொல்றான், நீங்க விரும்பினா என் வீட்லயே வந்து தங்கியிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். கொஞ்ச நாள்ல அந்த ஊர் முழுவதும் சரி பண்ண நினைக்கிறான். இப்பதான் அங்க தனியா வாய்க்கால் எடுத்து சாக்கடை தனியா வந்து ஓடுற அளவுக்கு அவன் ரெடி பண்றான். அதே போல அங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த தெரு முழுவதுமே 100 கட்டிடம் அவனே வந்து கட்டி தரான். அதுக்காக 100 கோடி ரூபாய் தனியா வந்து செலவு பண்றான். அந்த ஏரியா முழுவதும் அழகாக்குறான். இப்பதான் நீங்க விரும்பினா இங்கே தங்கி அப்படின்னும் அவள்கிட்ட சொல்றான். ஆனாலும் அவ வேண்டாம் மறுக்கிறா. இதுல ஒன்னும் மரியாதை குறைவில்லை, நான் உதவி பண்ண நினைக்கிறேன், நீங்க விரும்புனீங்கன்னா தங்குங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரின்னு அவங்க வீட்லயே அவன் வந்து தங்கியிருக்காங்க. அவனுடைய மனதுல ஒரு நிறைவு வந்து ஏற்படுது. மனிதன் மற்றவங்களுக்கு உதவி பண்றதுதான் உண்மையான வாழ்க்கைன்றத அவன் வந்து உணர்றான். இப்ப நாட்கள் வந்து ஓடுது. இப்ப அவனுடைய அப்பா கல்யாண பேச்சு வந்து இருக்கிறாரு. இப்ப அவன் அமைதியாகிறான். இப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நீ விரும்பினா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் அவரும் சொல்றாரு. இப்ப ஆரியனும் சிரிக்கிறான். இப்ப கௌரியவே அவன் திருமணம் செஞ்சுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.